வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். போன கிளாஸ்ல நம்ம டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில் பார்த்திருந்தோம். இன்னி கிளாஸ்லயும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். Before I discuss the answers for the questions that is asked in our textbook, thought of sharing you an inspirational story. அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, one moment. ஒரே நிமிஷம், என்னுடைய லேப்டாப்ல வந்து டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கு, அதனால ஸ்லோவா இருக்கு. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Hope the screen is visible to everyone. வி நாராயணன், இவர் வந்து சேர்மன் ஆஃப் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ he was born in மேலக்கட்டுவிள்ளை வில்லேஜ், which is near நாகர்கோயில் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இது வந்து தமிழ்நாட்டில தான் இருக்கு. மேலக்கட்டுவிள்ளைங்கிற கிராமத்துல தான் இவர் பிறந்திருக்கு. 1964 மே மாசம் 14ஆம் தேதி பிறந்திருக்கு. இவங்களுடைய அப்பா பார்த்தோம்னா ஒரு தேங்காய் வியாபாரி, இஸ் அ கோகனட் ட்ரேடர். உங்க அம்மா பேர் வந்து தங்கம்மாள், அப்பாவினுடைய பேர் வன்னிய பெருமாள். ஸோ he was born as the eldest of six siblings. இவர் தான் வந்து அவங்க கூட பிறந்த 6 சகோதரர்கள்லயே இவர் தான் வந்து மூத்தவர், பெரியவர். ஸோ இவர் வந்து எப்படின்னா, ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அப்பாவுக்கு உதவி செய்யணும்னு இந்த தேங்காய் வியாபாரத்துல இந்த இந்த ஃபார்ம்ல வந்து உதவி செய்வாராம். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே அப்பாவுக்கு வந்து உதவி செய்வாராம். ஹி வுட் ஹெல்ப் அவுட் ஹிஸ் ஃபாதர் தி கோகனட் ஷாப் இன் வடச்சேரி மார்க்கெட் இன் நாகர்கோயில். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே படிக்கணுங்கிற கமிட்மெண்ட்டை தாண்டி நான் அப்பாவுக்கு உதவி செய்யணுங்கிறது ஒரு நிபந்தனை இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த நிறைய பர்சனாலிட்டிஸ் வந்து ரொம்ப சாதாரண ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்க, ஆனா பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. ஸோ he did not have electricity at all until he was in 9th standard. 9ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்குமே அவங்க வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டியே கிடையாதாம். ஸோ he completed படிப்புன்னு பார்க்கறத he completed schooling, அதுக்கப்புறம் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுவும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணியிருக்கார். அவரும் அவருடைய சகோதரர் ரெண்டு பேருமே வந்து இன்ஜினியரிங் வந்து அப்ளை பண்றாங்க. ஆனா குடும்ப சூழ்நிலையால ரெண்டு பேருக்கும் அட்மிஷன் கொடுக்க முடியல. அவங்க அப்பாவால ரெண்டு பேரையும் படிக்க வைக்க முடியல. His family could not afford to make வி நாராயண் ஆல்சோ டு ஸ்டடி. அவருடைய சகோதரர் மட்டும்தான் படிக்க முடிஞ்சது. ஏன்னா குடும்ப சூழல் அப்படி, பணம் அந்த அளவுக்கு போதுமானதா இல்லை. ஸோ ஹிஸ் ஃபேமிலி குட் நாட் அஃபோர்ட் டு பே வி நாராயண். They could afford only to pay his brother's education, and he could not pursue the course at அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியில தான் படிக்கணுங்கிறது இவருடைய ஒரு கனவா இருந்திருக்கு. அதையும் வந்து அவரால் மேற்கொள்ள முடியல. ஆனா அவருடைய திறன், அவருடைய புத்திசாலித்தனத்தினால அடுத்தடுத்து ஒரு ஸ்காலர்ஷிப் மூலியமா அவர் என்ன பண்றாரு, எம்டெக் படிக்கிறாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஐஐடி கரக்பூர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பெறாரு. அதுவும் எந்த ஆண்டு, 1989ஆம் ஆண்டு. ஸோ ஹி பர்சியூட் எம்டெக் அண்ட் ஹி செக்யூர்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் ஐஐடி கரக்பூர். அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணாராம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல. Later, he joined ISRO. So he joined ISRO in 1984. He contributed to process, planning, control, everything that was involved with satellites. இதெல்லாம் வந்து இந்த சேட்டிலைட்ஸ், இந்த கோள்களுக்கு ஈடு உடையா இருக்கும், சாதகமா இருக்கும், அதுக்கு சம்பந்தப்பட்ட வேலையில
இவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். ஸோ இதுதான் வி நாராயணன் இவருடைய தகவல். ஸோ இதுல பாக்கறத ஒரு எளிமையான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்தவர், ஆனா பெரிய விஷயங்களை வந்து சாதிச்சிருக்காருங்கிறது இவரை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் தட் வி see in and around us are from a very humble and a normal family, but their aims are very high. அவங்களுடைய எண்ணங்களும் லட்சியங்களும் பெரிய அளவுல இருக்கு. அதனாலதான் வந்து அவங்க சாதிக்க முடிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே வந்து பணம் வசதி பொருள் இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது. நாட் மெனி ஆஃப் தெம் ஆர் வெல் equipped ஆர் வெல் ஆஃப் ஆர் ஃப்ரம் அ வெல் ஆஃப் ஃபேமிலி. ரொம்ப ஒரு பணக்கார குடும்பத்துல இருந்து வரவங்களா இல்ல, ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வரவங்க தான். ஆனா லட்சியம் வந்து பெருசா இருக்கு, அதை நோக்கி பயணிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இவருமே. வி நாராயணன் சேர்மன் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். நம்ம போன கிளாஸ்ல பி பிரிவுல, அதாவது இந்த டைரக்ட் ஸ்பீச் ரிப்போர்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஏ பிரிவுல கேட்கப்பட்ட 5 கேள்விகளுக்கான பதில் பார்த்துருப்போம். பி பிரிவுலயும் சில கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கு. அதற்கான பதில பார்த்திருந்தோம். 5வது கேள்வி வரைக்கும் பதில பார்த்துருப்போம். 6வது கேள்வியில இருந்து நம்ம அதற்கான பதில பார்க்கலாம். சரியா? பிரிவுல B subdivision, we are going to see answers from 6th question. He said to me, அவன் என்கிட்ட சொன்னான், நான் வர வரைக்கும் நீ காத்துனது. Wait until I come. Wait until I come. Until I come. Until he came. ஐங்கிற வார்த்தை ஹீங்கிற ப்ரோனோனால மாத்தி எழுதப்படுது. கம் கேம் காலமானது மாத்தி எழுதப்படுது. RCPT வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ரிப்போர்ட்டிங் verb, conjunction, pronoun, tense. He said me to wait until he came. 7வது கேள்வி, hurry up, he said to his servant. Do not waste time. He ordered his servant to hurry up and சீக்கிரமா கிளம்பு, அது மட்டும் இல்லாம நேரத்தை வீணாக்காத அப்படின்னு அவர் தன்னுடைய வேலைக்காரருக்கு வந்து கட்டளையிட்டாராம். நாட் டு வேஸ்ட் டைம். ஆர்டர்ட் ரிப்போர்ட்டிங் verb இங்க உபயோகிக்கப்பட்டிருக்கு. ரன் அவே சில்ட்ரன் செட் தேயர் மதர். இங்கேருந்து ஓடிடுங்க குழந்தைகளா அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். தேர் மதர் urged, அவசரப்படுத்தினாங்களாம். their mother urged the children to run away. முதலாவது கேள்வி, he said, அவன் சொன்னான், daughter, take my golden jug and fetch me some water from that well. என்னுடைய தங்க நிறத்துல இருக்கக்கூடிய அந்த ஜக்கை எடுத்து கொஞ்சம் நீரை நிரப்பி கொண்டு வா. அந்த கிணத்துல இருந்து கொஞ்சம் நீரை எனக்கு கொண்டு வா. எதுல? அந்த தங்க நிறத்துல இருக்கக்கூடிய அந்த ஜக்குல. he said, அவன் சொன்னான். அவன் யார்கிட்ட சொன்னான்? தான் பொண்ணுட்ட சொல்றான். போய் கொண்டு வா ஏன். he requested
his daughter, அவன் தன்னுடைய பொன்னிடம் வேண்டி கேட்டுண்டான். என்னன்னு கேட்டேன்னா, டு டேக் his golden jug. டேக் மை கோல்டன் ஜக் வந்து என்னவா மாறுது? டேக் ஹிஸ். மைங்கிறது யாரு குறிக்குது? தன்னுடைய. தன்னை வந்து யாரு என்ன சொல்ற? ஹீ செட்னு பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா டைரக்ட் ஸ்பீச்ல. இந்த ஹீங்கிறது ஹிஸ்ங்கிற வார்த்தையால நம்ம இங்க மாத்தி எழுதுறோம். டு டேக் ஹிஸ் கோல்டன் ஜக், fetch him water from the well. Fetch him some water from the well. கொஞ்சம் நீரை கிணற்றுல இருந்து கொண்டு வருமாறு அவன் தன்னுடைய மகளிடம் கெஞ்சி கேட்டுண்டான். அவனுடைய மகள்கிட்ட கெஞ்சி கேட்டுண்டான். பி பிரிவுல 6ல இருந்து 9வது கேள்வி வரைக்கும் அதற்கான பதில பார்த்திருக்கோம். A few of the sentences are not requiring the conjunction over here. இங்க அது தேவைப்படல. அந்த வாக்கியத்துக்கு தேவையா இல்ல. அதனால நம்ம இங்க உபயோகிக்கல. சரியா? 10வது கேள்விக்கான பதில இந்த 6, 7 கேள்வி என வந்து இந்த பதில அழிச்சிட்டு எழுதிக்கலாமா? Can I write the 10th answer over here by erasing the answer for 6th and 7th one? அப்படி எழுதலாமா? எல்லாரும் எழுதிண்டாச்சா? I think that you have written it. நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதனால இந்த 6வது 7வது கேள்விக்கான பதில மட்டும் நான் அழிச்சுக்கிறேன். இன்னைக்கு MCQ டெஸ்ட் இருக்கு கடைசி 10 நிமிஷத்துல. ஓகே, அதாவது கேள்வி என்ன? Go down to the bazaar, bring me some oil and a lump of ice, ordered his master. தன்னுடைய மாஸ்டர் ஆர்டர் செய்யறான். அதே மாதிரிதான் சென்டென்ஸ்லயே கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்டர்னு. ஸோ ஹிஸ் மாஸ்டர் ஆர்டர்ட் ஹிம் அப்படின்னு சொல்லாமா? நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதும்போது ஹிஸ் மாஸ்டர், அவனுடைய மாஸ்டர் அவனுக்கு கட்டளையிடுகிறான். ஆர்டர்ட் ஹிம், ஹிஸ் மாஸ்டர் ஆர்டர்ட் ஹிம் டு கோ டவுன் டு தி பசார் பிரிங் மீங்கிறது பிரிங் ஹிம், அவனுக்கு கொண்டு வருமாறு. அண்ட் பிரிங் ஹிம், மீங்கிற வார்த்தை ஹிம்ங்கிற ப்ரோனோனால மாத்தி எழுதப்படுறது. அண்ட் பிரிங் ஹிம் சம் ஆயில், கொஞ்சம் எண்ணெயும், and a lump of ice. His master ordered him to go down to the bazaar and bring him some oil and a lump of ice. இந்த சென்டென்ஸ்ல அவங்க ஆர்டர் பண்ணி கேட்கறாங்கிற மாதிரியே தான் டைரக்ட் ஸ்பீச்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம இந்த ரிப்போர்ட்டிங் ஆர்டர்டுங்கிறதே இங்கேயும் உபயோகிப்போம். சரியா?
ஒரு நிமிஷம். நம்ம டெக்ஸ்ட் புக்ல பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 168. தி சப்செக்ஷன் ஹஸ் பீன் ராங்லி மென்ஷன். பி பிரிவுக்கு அப்புறம் சின்னு மென்ஷன் பண்ணாம டின்னு கொடுத்திருப்பாங்க. வாட் வே தி ஆக்சுவல் வேர்ட்ஸ் யூஸ் இன் தி ஈச் இன்ஸ்டன்ஸ் பிலோ அப்படிங்கிற பிரிவுல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. அதற்கான தகுந்த பதில நம்ம அதுல இருந்தே சூஸ் பண்ணணும். What were the actual words used in each instance below? Contains the actual words that are jumbled up in the box. Write the same order as the actual words. அதே வரிசையில நம்ம எழுதணும். ஆனா இங்க இருந்து சூஸ் பண்ணி எழுதணும். புனிதா asked புஷ்பா what she was reading. சோ இங்க எழுதப்பட்டிருக்கிற வாக்கியங்கள் எல்லாமே பாசிவ் இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு இல்லையா? சாரி, இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. மே ஐ borrow it? Inquired Punita. வாட் ஆர் யூ ரீடிங் புஷ்பா ஆஸ்க் புனிதா. ஸோ இந்த 8 சென்டென்சஸ்க்கான டைரக்ட் ஸ்பீச் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள. அதை நம்ம சரியான ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 8 சென்டென்ஸையும் நம்ம படிச்சு பார்த்துடலாம். புனிதா ஆஸ்ட் புஷ்பா வாட் ஷி வாஸ் ரீடிங். புஷ்பா டோல்ட் ஹர் தட் ஹி வாஸ் ரீடிங் ராபின்சன் க்ரூசோ. Punita asked her what it was all about. Pushpa said it was about a man wrecked on an island. Nita then asked her friend who gave her the book. Pushpa answered that her uncle gave it to her at Christmas. Finally, Punita inquired if she could borrow it. Pushpa replied that she would certainly lend it to her. So, இதுக்கு சம்பந்தப்பட்ட டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ் தான் இந்த பாக்ஸ்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம அதுக்கு தகுந்த ஆப்ஷனா சூஸ் பண்ணி வரிசைப்படுத்தி எழுதணும். சரியா? மே ஐ borrow it? Inquired புனிதா. வாட் ஆர் யூ ரீடிங் புஷ்பா ஆஸ்க் புனிதா. நீ என்ன படிச்சுட்டு இருக்க அப்படின்னு புஷ்பா புனிதா புஷ்பாவை கேட்கிறா. இட் இஸ் அபவுட் அ மேன் wrecked on an island. அது வந்து ஒரு மனிதன் அடைக்கப்பட்டிருக்கான் ஒரு தீவுல, அதை பத்தினது அப்படின்னு புஷ்பா சொல்றான். அஃப்கோர்ஸ் ஐ வில் லெண்ட் இட் டு யூ ரிப்ளைட் புஷ்பா. கண்டிப்பா நான் உனக்கு அது கடனா கொடுக்கறேன். அங்கிள் கேவ் இட் டு மீ அட் கிறிஸ்மஸ். எப்ப கொடுத்தாங்கிறதுக்கான பதிலா இங்க இருக்கு. வாட் இஸ் இட் ஆல் அபவுட் புனிதா ஆஸ். எதை பத்தினது அது? ஐ எம் ரீடிங் ராபின்சன் க்ரூசோ. புஷ்பா டோல்ட் ஹர். ஹூ கேவ் யூ த புக் புஷ்பா? புனிதா தென் ஆஸ்க். இந்த 8 சென்டென்சஸ் நான் முதல்ல படிச்ச 8 சென்டென்சஸ்க்கான கொஷின்ஸா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாக்ஸ்குள்ள. பொருத்தமான பதில நம்ம இப்ப தேர்ந்தெடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இருக்கு? புஷ்பா ஆஸ்
ஐம் சோ சாரி, புனிதா ஆஸ் புஷ்பா வாட் ஷி வாஸ் ரீடிங் அப்படிங்க இருக்கா. சோ இதுக்கான கேள்வி எங்க இருக்கு? பி ஆப்ஷன். வாட் ஆர் யூ ரீடிங் புஷ்பா ஆஸ்ட் புனிதா, அதுதான் அதுக்கான பதில். இந்த முதல் சென்டென்ஸ், பாக்ஸ் வெளியில இருக்கக்கூடிய இந்த முதல் சென்டென்ஸ்க்கான கேள்வி பதில் வந்து இந்த பெட்டிக்குள்ள பி சப்செக்ஷன்ல தான் அதற்கான கேள்வி இருக்கு. பி சப்செக்ஷன் வந்து தான் கேள்வியா இருக்கு. சாரி. பி சப்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இட் ஹேட் டு பி சி. ஆனா டெக்ஸ்ட் புக்ல வந்து நமக்கு டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டி பிரிவுல முதல் கேள்வி, புனிதா ஆஸ் புஷ்பா வாட் ஷி வாஸ் ரீடிங், இதுக்கான தகுந்த கேள்வி வாக்கியம் பி. இந்த பெட்டிக்குள்ள கொடுக்கப்பட்ட இந்த பி சென்டென்ஸ் தான், பில எழுதப்பட்ட சென்டென்ஸ். நீங்க உங்க எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் புக் இருக்கும்னு நான் நம்புறேன். அது இருந்தாதான் உங்களால இதை ஃபாலோ பண்ணி எழுத முடியும். வாட் ஆர் யூ ரீடிங், நீ என்ன படிச்சுட்டு இருக்க? வாட் ஆர் யூ ரீடிங்? ஆர் யூ ரீடிங்? புஷ்பா ஆஸ்ட் புனிதா. புனிதா கேட்டார். ஆஸ்ட் புனிதா. ரெண்டாவது சென்டென்ஸ் என்னவா இருந்தது? புஷ்பா டோல்ட் ஹர் தட் ஷி வாஸ் ரீடிங் ராபின்சன் குரூசே. நீ என்ன படிச்சுட்டு இருக்க அப்படிங்கறதுதான் கேட்டிருக்கணும். புஷ்பா டோல்ட் ஹர் தட் ஷி வாஸ் ரீடிங் ராபின்சன் குரூசே. இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கும் டைரக்ட் ஸ்பீச்ல? ஐ எம் ரீடிங் ராபின்சன் குரூசே. இந்த சென்டென்ஸ் வந்து ஜி சப்செக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஐ எம் ரீடிங், நான் படிச்சுட்டு இருக்கேன். ஐ எம் ரீடிங் ராபின்சன் குரூசே. புஷ்பா டோல்ட் ஹர், புஷ்பா அவளிடம் சொன்னாள். புஷ்பா அவளிடம் சொன்னாள். என்ன சொன்னா? நான் வந்து ராபின்சன் குரூசே படிச்சிருக்கேன். இதை வந்து எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதியிருக்காங்க? புஷ்பா டோல்ட் ஹர் தட் ஷி வாஸ் ரீடிங் ராபின்சன் குரூசே. ஐ ஆம் ரீடிங்கிறது ஷி வாஸ் ரீடிங்னு மாத்தி எழுதப்பட்டிருக்கு. கரெக்டா? அடுத்தது மூணாவது சென்டென்ஸ், புனிதா ஆஸ்ட் ஹர் வாட் இட் வாஸ் ஆல் அபவுட். புனிதா ஆஸ்ட் ஹர் வாட் இட் வாஸ் ஆல் அபவுட். முதல் கேள்வி, இரண்டாவது சென்டென்ஸ். மூணாவது சென்டென்ஸ்க்கான தகுந்த சென்டென்ஸ் வந்து எஃப்ல இருக்கு. எஃப்ல என்ன கொடுத்திருக்காங்க? வாட் இஸ் இட் ஆல் அபவுட் புனிதா ஆஸ்க், எதை பத்தினது அது அப்படின்னு புனிதா கேட்டாள். வாட் இஸ் இட் ஆல் அபவுட், அது எதை பத்தினது அப்படி யார் கேக்குறா? புனிதா கேக்குறா. அதனாலதான் இந்த சென்டென்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு? புனிதா asked her what it was all about. புனிதா asked her what it was, it is ங்கிறது it was all about அப்படின்னு மாத்தி எழுதப்பட்டிருக்கு. கரெக்டா? புஷ்பா said it was about a man wrecked on an island. சி சப்செக்ஷன்ல தகுந்த பதிலா நம்ம பார்க்க முடியுது. இட் இஸ் அபவுட் அ மேன் wrecked on an island. இட் இஸ் about a man wrecked on an
இரண்டாவது வாக்கியம், புனிதா then asked her friend who gave her the book. Who gave you the book, புஷ்பா? புனிதா then asked. இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம எங்க பார்க்க முடியுது? ஹெச் சப்செக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஹெச். Who gave you the book? யார் உனக்கு அந்த புத்தகத்தை கொடுத்தா புஷ்பா? Who gave you the book, புஷ்பா? புனிதா asked. இந்த சென்டென்ஸ் தான் இன்டைரக்ட் ஸ்பீச்ல அப்படி எழுதப்பட்டிருக்கு. ஆறாவது சென்டென்ஸ், புஷ்பா answered that her uncle gave it to her at Christmas. Uncle gave it to me at Christmas, answered புஷ்பா. அந்த சென்டென்ஸ் தான் வரணும். Sixth one, it is E. E சப்செக்ஷன்ல இந்த சென்டென்ஸை பார்க்க முடியுது. இதுதான் இதுக்கு பொருத்தமான வாக்கியமா இருக்கு. Well, gave it to me at Christmas. Sir, புஷ்பா. ஏழாவதுக்கு என்ன? ஏழாவது சென்டென்ஸ், finally புஷ்பா inquired if she could borrow it. May I borrow it? புஷ்பா asked. May I borrow it? நான் கடனா வாங்கிக்கலாமா? Solution is in A subdivision. May I borrow it? இன்குவயர்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. இன்குவயர்ட் புத்தகத்திலே இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்குவயர்ட், ஆஸ்க்ட், questioned. இந்த வார்த்தைகள்லாம் ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்பா உபயோகிப்போம். கடைசி சென்டென்ஸ், புஷ்பா replied that she was certain she would certainly lend it to her. Of course I will lend it to you, replied புஷ்பா. எங்க இருக்கு? டி சப்செக்ஷன்ல இந்த ஆன்சர் நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பா, கட்டாயமா நான் உனக்கு தரேன். அஃப்கோர்ஸ். கோர்ஸ் ஐ லெண்ட் இட் டு யூ. லைக் புஷ்பா. ரிப்ளை புஷ்பா என்று பதிலளித்தார். நம்ம அடுத்தபடியா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். டி பிரிவுல இருக்கிற கேள்வி வரைக்கும் நம்ம பதில பார்த்திருக்கோம். We still have E and F. We'll be discussing it in the next class. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க? இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. டைரக்ட் ஸ்பீச் நம்ம அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதணும். இதே மாதிரிதான் கேள்வி வடிவத்துல இருக்கலாம், கமாண்ட், ரிக்வெஸ்ட், இது போன்ற வாக்கியங்கள் நம்ம அங்க பார்ப்போம்.
Sharon said to me, are you coming to school tomorrow? இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? Sharon asked me if I'm coming to school the next day. Sharon asked me if I was coming to the school next day. Sharon asked me if I'm coming to school, or there's none of the above. Next question. Wow, that is a great news, said Tejas. ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியமா இருக்கு இல்லையா? ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறான்னா அந்த இடத்துல ரிப்போர்ட்டிங் வேர்ப் எக்ஸ்கிளைம்டு அப்படின்னு உபயோகிப்பான். அந்த எக்ஸ்கிளைம்டு கூட சோகத்மாவா, சந்தோஷமாவா, இது மாதிரி ஒரு வார்த்தையும் உபயோகிக்கலாம். வாவ், தட் இஸ் a கிரேட் நியூஸ், அது ஒரு அற்புதமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்றோம்னா அது சந்தோஷம். அவன் சோகத்தோட என்ன சொன்னானா, வரலேங்கிறத சோகத்தோட ஆஹ் தெரிவிச்சான். he exclaimed with sorrow that he has not come. வரலன்னு சொன்னா அவன் வரமாட்டான்னு சொல்றான். சோ 3 விதமா இருக்கு பதில். இல்லாட்டி 4வது ஆப்ஷன் none of the above. Fourth sentence. My brother said I may go to Kolkata. என்னுடைய சகோதரன் சொன்னா நான் கொல்கட்டாக்கு போனாலும் போவேன். மேங்கிற வார்த்தை வந்தா நம்ம என்ன வார்த்தை நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல உபயோகிப்போம்? மைட்டா, குட்டா, உட்டா, என்ன வரும்? My brother said that he might go to Kolkata. My brother said that he could go to Kolkata. He would go to Kolkata, or none of the above. அஞ்சாவது சென்டென்ஸ். I said to him, please give me a glass of milk. எனக்கு தயவு செஞ்சு ஒரு கிளாஸ் பால் கூட அப்படின்னு நான் அவனை கேட்டுட்டேன். I asked him to give a glass of milk. I told him to give a glass of water. Instead of water, I have written it as milk. Sorry for the mistake. I said to him, please give me a glass of water. I asked him to give a glass of water. I told him to give a glass of water. I requested him to give a glass of water. None of the above. இங்க ப்ளீஸ்ங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன வார்த்தை ரிப்போர்ட்டிங் வேர்பா உபயோகிப்போம்? முதல்ல கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புறேன். The teacher said Hari will definitely pass. The teacher said that Hari might pass. Teacher said that Hari would definitely pass. Teacher said that Hari could definitely pass. Sixth question. A, B, C, D. Options choose பண்ணியாச்சா? Fine. Ram said, Visu came at night. Visu வந்து ராத்திரி வந்தான் அப்படின்னு ராம் சொன்னான். Ram said that Visu have come at night. Visu had come at night. Visu will come at night, or none of the above. வந்தான். விசு ராத்திரி வந்தான். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாத்தி எழுதுவோம்? எய்த் சென்டென்ஸ். He said I am going to the park. அப்போ பார்க்குக்கு போயிட்டு இருக்கேன்னு அவன் சொன்னான். He said that he was going to the park. He said that he will be going to the park. He said that he may be going to the park. None of the above.
நான் பார்க்குக்கு போய் கொண்டு இருக்கிறேன். இதை வந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாத்தி எழுதுவோம்? சூப்பர், எழுதியாச்சு போல இருக்கு. 9வது கேள்வி. ரவி செட் டு கிரீஷ், when are you going to the library? Ravi asked Girish when he will be going to the library. Ravi asked Girish when would be going to the library. When he was going to the library. Have the sentence. He says I am tired. அவன் சொல்கிறான், சொன்னான்னு சொல்லல. சொல்கிறான்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து காலத்தை மாத்துவோமா, மாத்தி எழுத மாட்டோமா? அதை ஞாபகப்படுத்திக்கணுமே. ஏன்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் இங்க என்ன இருக்கு? உபயோகிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை வந்து சேஸ், சொல்கிறான், நிகழ்காலத்துல இருக்கு. அப்படின்னா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல டென்ஸை மாத்துவோமா, மாத்த மாட்டோமா? ஒரு ஹிண்டா கொடுக்குறேன். சோ இது ஏன் கொடுக்குறேன்னா பதிலா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுப்பீங்கன்னு நம்புறேன். He says that he is tired. He says that he will be tired. None of the above. So, இந்த 10 கேள்விகளுக்கான பதில ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். I hope you have identified the answers for all the 10 questions. We'll try to answer. We'll play a game. Okay, just 2 to 3 questions in the form of a game. We'll see how many of you will guess the right answer. யார் வந்து சரியான பதில கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்குறேன். Just take 2 minutes of yours. I said to him, why are you working so hard? நீ ஏன் இவ்ளோ கடினமா உழைச்சிட்டு இருக்கேன்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். I asked him why he was working so hard. I asked him why was he working so hard. I asked him why had he been working so hard. Why he had been working so hard. Why are you working so hard? ஏயா பியா? Why was he யா why he was வருமா? ஏயா? கரெக்ட். கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏன் அவன் இவ்வளவு கடினமா உழைச்சிட்டு இருக்கான்னு கேட்டேன். She said my parents are going to Karachi. என்னுடைய பெற்றோர்கள் கராச்சிக்கு போயிட்டு இருக்கிறதா அவ சொன்னா. She said that my parents going to Karachi. Parents gone to Karachi. Were going to Karachi. Are going to Karachi. இப்பொழுது போயிட்டு இருக்காங்க. ஆர் கோயிங்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதும்போது என்னவா ஆகும்? வேர் கோயிங். கரெக்டா? பாப்போமா? சரிதான். கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. மதர் செட் வேர் ஆர் யூ கோயிங். அம்மா சொன்னாங்க நீ எங்க போயிட்டு இருக்கேன்னு. கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களே. கண்டினியூஸ் ஃபார்ம்ல தான் இருக்கு. மதர் செட் மீ வேர் ஐ ஆம் கோயிங். மதர் செட் டு மீ வேர் ஆர் யூ கோயிங். மதர் ஆஸ்ட் வேர் ஐ வாஸ் கோயிங். மதர் ஆஸ்ட் மீ வேர் ஐ ஆம் கோயிங். மதர் ஆஸ்ட் வேர் ஐ வாஸ் கோயிங்.
லாஸ்ட் கொஸ்டின், தே செட் தே ஹாவ் ரிட்டர்ன் தி புக்ஸ். அவங்க சொன்னாங்க அவங்க புத்தகத்தை திருப்பி கொடுத்ததா அவங்க சொன்னாங்க. தே செட் தட், இந்த ரிப்போர்ட்டிங் verb செட் தட்ங்கிற கன்ஜங்ஷன். தே ஹாவ் ரிட்டர்ன் தி புக்ஸ், தே ரிட்டர்ன்ட் தி புக்ஸ், தே ஹேட் ரிட்டர்ன் தி புக்ஸ், ரிட்டர்ன் த புக்ஸ். They said that they had returned the books. Returned, had returned. Present perfect வந்து past perfect மாத்தி எழுதப்பட்டிருக்கு. கரெக்ட். ஸோ எல்லா சென்டென்சஸுமே நீங்க கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ in today's class we have seen inspirational story of V. Narayanan, discussed answers for the textual questions pertaining to reporting speech, direct and indirect speech, sorry. அப்புறம் வேர்ட் வால்ல ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துருக்கோம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸையும் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனி கிளாஸை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.